பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் முனைவர் எஸ் சி சூர்யா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தேர்தலில் மக்களை ஈர்ப்பது யார் அப்படின்றது தலைப்பு. பொதுவாக இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் நம்ம போயிருக்கோம். டாபிக்குள்ளே வரவே மாட்டாங்க. அவங்க தயாரித்து வச்சது பேசுவாங்க, இல்லை பொதுவான விஷயங்களை பேசுவாங்க. மக்களை யார் ஈர்ப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. 2 பழமொழிகளோடு இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். வெல் பிகன் இஸ் அ ஹாஃப் டன். நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எ பேட் பிகினிங் மேக்ஸ் அ பேட் எண்டிங். முதல் கோணல் முற்றிலும் கோணல். இதில் முதல்ல சொன்னது அதிமுக கூட்டணிக்கும், இரண்டாவது சொன்னது திமுக கூட்டணிக்கும் இந்த தேர்தலில் பொருந்தும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது வெளியில் மக்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போது 2 கூட்டணிகள் நிற்கிறார்கள் என்றால் மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, எந்த கூட்டணி வென்றால் ஒற்றுமையாக இருப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றது காலமாக பார்த்து ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுப்பதான வரலாறு. இந்த கூட்டணி என்றது ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்குன்றதுக்கு இன்னொரு முக்கிய ஒரு சான்றிதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணினா எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஜனவரி 23ஆம் தேதி, அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரத்தை முடித்துட்டார் மதுராந்தகத்தில். அதுக்கப்புறமா பிப்ரவரி 1ஆம் தேதி மதுரையிலையும், பிப்ரவரி 11ஆம் தேதி திருச்சியிலையும் 3 கூட்டு பரப்புரைகள். அந்த கூட்டு பரப்புரைகளில் எங்கள் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மேடையில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்தார், அன்புமணி ராமதாஸ் இருந்தார், டிடிவி தினகரன் இருந்தார், எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. திமுக கூட்டணியின் சார்பாக ஒரே ஒரு கூட்டு பரப்புரை கூட இன்று வரை தமிழகத்தில் நடைபெறவே இல்லை. அப்போது இதிலிருந்தே கூட்டணியை யார் ஈர்க்கிறார்கள், யார் முந்துகிறார்கள் அப்படின்றது நம்ம மிக சுலபமாக கணித்து கொள்ளலாம். இல்லை, கூட்டணி கணக்கு மட்டும் போதும் வெற்றி கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்லை, முதல் ஸ்டெப்பே அதுதான். இப்போ மக்களுக்கு வந்து ஒரு கூட்டணி என்பது ஒற்றுமையாக இருக்கின்றது. அவர்கள் வந்தால் இப்போ அடிச்சுக்கிற திமுக காங்கிரஸ் அடிச்சுக்கிற மாதிரி நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் கூட இதே போன்று அடித்துக் கொள்வார்களோ என்கின்ற பயம் மக்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த பயம் எங்கள் கூட்டணியை பார்த்து அவர்களுக்கு அறவே இல்லை அப்படின்றதான் எங்களுடைய முதல். உங்களை தான் வந்து சொல்றாரு முதலமைச்சர் நேத்து. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுங்கிற பேரை தட்சிண பிரதேசம் அப்படின்னு மாத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் தட்சிண பிரதேசமா மாறிடுமோன்னு ஒரு பொய்யான கருத்துவமையை கொண்டு வர்றார். ஆனால் நாங்கள் கோபாலபுர பிரதேசமா மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டு இருக்கின்றோம். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சினிமா எடுக்கணும்னா இவங்க ஒரு குடும்பம் தான் எடுக்க முடியும், வேறு யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணணும்னா இவங்க கட்சிக்காரங்க நடத்துறதுல மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும். அதுவும் குவாலிட்டியாக இருக்காது, வேறு யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸையும், மினரல் வாட்டர் தயாரிக்கிறது முதற்கொண்டு ஸ்கூல் நடத்துறதுலேருந்து காலேஜ் நடத்துறதுலேருந்து, நீட்டு வேணான்னு சொல்லிட்டு நீட்டு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்லேருந்து பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் நடத்துகிற வரைக்கும் எல்லா வணிகத்தையும் திமுக கட்சியினர் ஒருவரே நடத்தி வருவதனால எங்கள் பதில் என்னவென்றால், முதல்வர் அவர்களுக்கு தட்சிண பிரதேசம் என்று மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏற்கனவே பாதி கோபாலபுர பிரதேசமாக மாறிவிட்டது. மீண்டும் அது தொடரக்கூடாது என்பதற்காக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. இப்போது தேர்தல் வாக்குறுதி திமுகவில் வந்து 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக திமுக தேர்தல் வாக்குறுதியை ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. போன தேர்தலையும் சரி, 2006 தேர்தலில் டிவி கொடுக்குறோன்னு சொன்னதாகட்டும், இந்த தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டுட்டாங்கன்றதே மக்கள் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய 0 தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கு. 8000 ரூபாய் கூப்பனை வந்து பெருமிதமா சொல்றாங்களே. 8000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. அந்த 8000 ரூபாய் எங்க கொடுப்பாங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்களே, அவங்க வசந்த் அன்கோலை மட்டும் வாங்குற மாதிரி அதில் கூட பணம் திருடுவதற்காக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக அரசு. அதில் 369 வாக்குறுதி ஏற்கனவே நிறைவேற்றவே இல்லை. அதை ஈஸியாக சொல்லிட்டு போகிறத விட்டு புதுசாக ஒரு கமிட்டி போட்டு புதுசாக அதுக்கு கஷ்டப்பட்டுட்டு புதுசாக எதுக்கு அறிவிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. இவர்கள் கொடுத்த பிரதான வாக்குறுதிகளில் 5 வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. முதல் வாக்குறுதி நீட் ஒழிப்பு. முதல் கையெழுத்திலே நீட்டை ஒழிச்சிடுவோன்னு சொன்னவங்க இன்னைக்கு
திமுக நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் நீட்டை ஒழிப்போம் என்று போய் சொல்லி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அடுத்தது மின் கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவோம்னு சொன்னாங்க, மாற்றல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. இவர்கள் சொன்ன 369 வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை என்று எங்களால் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்த பிராந்தியத்திலே மட்டுமில்லை, உலகத்திலையுமே எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்ல, ஒரு முதல்வர் தொடர்ந்து பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். அதாவதுங்க, செப்டம்பர் 13, 2023 சிறிதும் கூச்சமின்றி 505 வாக்குறுதிகளில் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று மக்களிடம் பச்சை பொய் சொல்லிய முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவே பாருங்களேன், 22 ஜனவரி 2025 99% நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்ன அதே முதல்வர் தான் 99 77 குறைச்சிக்கிட்டு 77 முடிச்சிட்டோம்னு சொன்னார். அடுத்தது பிப்ரவரி 19, 2025 77 90 ஜம்ப் ஆயிடுச்சு. அடுத்தது ஜனவரி 2026 அவங்க 80% குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எப்படி சென்னை மழையில் 6000 கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டுட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்று இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 369 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இப்போ அவங்க ஏமாத்திட்டாங்க. நீங்க பட்ஜெட்ல ஒண்ணுமே கொடுக்கலன்னு போற இடத்துல எல்லாம் முதலமைச்சர் சொல்றாரு. அவங்க சொன்ன, அதாவது இது பட்ஜெட்ல கொடுக்கலன்னு சொன்னதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இது 2021 திமுக அரசாங்கம் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி மற்றும் மொத்தம் 505 வாக்குறுதிகள். அந்த 505 வாக்குறுதிகளுக்கு அடுத்ததாக ஒரு பத்தி இருக்கின்றது. அந்த பத்தியை நான் படிக்கிறேன். ஏனென்றால் எந்த ஊடகத்திலையும் எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க முடியாத ஒரு பத்தி. அது என்னவென்றால், இந்த அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை எல்லாம் தமிழக அரசின் தற்போதைய கடுமையான நிதிநிலை சூழ்நிலையின் அரசின் கடன் ரூபாய் 6 லட்சம் கோடியாகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் 3 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்கின்ற ஐயம் சிலருக்கு ஏற்படலாம். அதாவது தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போதே இது நிறைவேற்ற முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை எப்படி நிறைவேற்றுவோம்னு அடுத்த பேரில் சொல்கிறாங்க பாருங்கள். தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலம் கூடுதலாக தேவையான நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதில் எங்கேயாச்சும் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னு எழுதியிருக்காங்களா? மத்திய அரசாங்கத்திலிருந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு எழுதியிருக்காங்களா? இல்லை. இப்போது அவங்களே சொல்கிறாங்க வீண் செலவீனங்களை குறைப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்னையில் ரேஸ் கார் நடத்துறதுக்கு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க, செல்வந்தர்கள் செலவு பண்ணுறதுக்காக. நான் சில எண்களை சொல்கிறேன். அந்த எண்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். 2, 5, 9, 14, 21, 23, 25, 31, 43, 55, 66, 78, 86. இந்த எண்கள் என்னவென்றால் 2 வயது குழந்தையிலிருந்து 86 வயது மூதாட்டி வரை இதே தமிழ்நாட்டில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் போதையும் டாஸ்மாக்கும் தான். டாஸ்மாக் கதையை பேச போக ஆரம்பித்தோம்னா இவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறதுலேருந்து கடைகளை குறைக்காமல் ஏற்றுக்கொண்டே இருப்பதிலிருந்து தமிழ்நாட்டை ஒரு குடிகார மாநிலமாக மாற்றி 55,000 கோடி ரூபாயை அதன் மூலம் வருமானமாக பெற்று மக்களுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். மிக நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் எப்படி கூட்டணி அறிவிப்பதிலும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதிலும் பிரச்சாரத்திற்கு போவதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தி இங்கே தமிழக தேர்தல் களத்தை சூடு கிளப்பினாரோ அதே போன்று வரக்கூடிய தேர்தல் முடிவுகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்று அடுத்த மாதத்தில் இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமருவார். இதை யாராலையும் தடுக்க முடியாது என்ற கருத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு எஸ்.சி. சூர்யா.